விஜய்க்கு வந்து இப்போ கன்சிஸ்டன்ட் லியோவுமே மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் இல்லாமல் ஒரு 40-45 க்ரோஸ் கலெக்ட் பண்ணுச்சு. இதுவுமே ஒரு 30-32 க்ரோஸ்க்குள்ள கலெக்ட் பண்ணியிருக்கு ஹிந்தியில். வித் மல்டிப்ளெக்ஸ் அது நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அது ப்ரொடியூசர்ஸ் தான் கால் எடுக்கணும். விஜயுமே அதுக்கான ஆம்பிஷன் இருக்கணும். அது அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி கொஞ்சம் புஷ் பண்ணி அவங்க அங்கெல்லாம் போய் ப்ரொமோட் பண்ணணும். அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அந்த ஒரு ஃபேக்டர் வந்து இங்கே மிஸ்ஸிங் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ புஷ்பாக்கு அல்லு அர்ஜுன் கிரவுண்ட் ஒர்க் பண்ணார். எல்லா ஏரியாவுமே போய் தொட்டுட்டு வந்தார். ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஹி டிட் த கிரேட் ஜாப். கரெக்ட். அது வந்து இப்போ சூர்யா சார் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிடன்ட் ஹேப்பன். கமல் சாருமே பண்ணுறாரு. அது வந்து மேபி நமக்கு வந்து தக் லைஃப்பில் நடக்கலாம். ஏன்னா வித் கமல், மணிரத்னம் அண்ட் அதர்ஸ் அது கூட நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆம்பிஷன் இருந்து கரெக்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணோன்னா ஃபார் ஷுர். ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணோம். தமிழில் இருந்து தான் நமக்கு ஒரு ரோஜாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாம்பே இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் வந்து இந்தியனாக இருக்கட்டும். ஸோ இந்த ஃபிலிம்ஸ்லாம் 90ஸ்லேயே நம்ம வந்து ஹிந்தி மார்க்கெட்டை வந்து பொசிஷன் பண்ணோம். இந்திரன் நல்லா போச்சு அங்கே ஆக்சுவலாக அந்த டைமில். 2.0 வந்து ஒரு நல்ல கலெக்ஷன். ஸோ நம்ம வந்து எப்போதுமே முன்னாடி போயிட்டு இருந்தோம். பட் ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ஸ்கேலுக்கு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. பட் டேஸ் இருக்குது நமக்கு இன்னும் கண்டிப்பாக பண்ணலாம்.